கோவை வடக்கை தனதாக்கிய வானதி என்ன செய்ய போகிறது அண்ணாமலையின் அன்பு கூட்டம்? இது பற்றி விரிவான தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை ஒட்டி நாளுக்கு நாள் அரசியல் களம் விறுவிறுப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில நீண்ட இழுபறிக்கு பிறகு பாஜகவின் தேர்தல் வேட்பாளர்களோட பட்டியல் வெளியானுச்சு. அதுல அண்ணாமலை அவர்கள் சிங்காநல்லூர், கவுண்டம்பாளையம் உள்ளிட்ட தொகுதிகளை எதிர்பார்த்து இருந்ததாக சொல்லப்பட்டுச்சு. மேலும் கோவை வடக்கு தொகுதியில பாஜக வேட்பாளராக வானதி சீனிவாசன் போட்டியிடுவார் என்ற அறிவிப்பு வெளியானது முதல் கடந்த 4 நாட்களாக கோவையில் அரசியல் கட்சிகள் மத்தியில அண்ணாமலையை மையப்படுத்தி எழுப்பப்பட்டு வந்த விவாதங்கள் முடிவுக்கு வந்திருக்கின்றன. கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் கடந்த முறை அங்கே பார்டரில் பாஸ் ஆனாங்க. அதனால இந்த முறை கோவை வடக்கு தொகுதிக்கு மாறும் திட்டத்துடன் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி அங்கே தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டார். மேலும் அதிமுக, பாஜகவுக்கு அண்ணாமலை எதிர்பார்த்த தொகுதிகளை ஒதுக்க தயாராக இல்லை. இதனால கோவை வடக்கிலேயே அண்ணாமலை போட்டியிடுவாரா என்று சிலர் விவாதங்களையும் எழுப்பினாங்க. முகநூல் பக்கத்துல கட்சியில் உழைத்த அண்ணாமலைக்கு சீட் இல்லையா என்றும், வெற்றி பெற்ற தொகுதியிலேயே ஒன்றும் செய்யாதவருக்கு மீண்டும் வாய்ப்பா என்றும், அண்ணாமலைக்கு ஆதரவாகவும் வானதிக்கு எதிராகவும் பாஜகவினரே பதிவுகளை போட்டாங்க. இதனிடையே அண்ணாமலையை மொடக்குறிச்சி தொகுதியில் நிறுத்த பாஜக தரப்புல முயற்சிக்கப்பட்டதாகவும், அண்ணாமலை அதை முற்றிலுமாக மறுத்துவிட்டதாகவும் செய்திகள் பரவுச்சு. இது குறித்து பேசிய கோவை பாஜக நிர்வாகிகள் சிலர், இந்த தேர்தல்ல பாஜக அதிக இடங்கள்ல போட்டியிட வேண்டும், அதிகமான எம்எல்ஏக்கள் இந்த முறை சட்டசபைக்கு செல்ல வேண்டும் என்பதுல உறுதியாக இருந்தார் அண்ணாமலை. ஆனால் அவர் எதிர்பார்த்தது இப்போது நடக்காது போல் தெரிகிறது. ஒதுக்கப்பட்ட தொகுதிகளிலும் தொகுதிகள் எண்ணிக்கையிலும் அண்ணாமலைக்கு திருப்தி இல்லை. அண்ணாமலையின் ஆதரவாளர்களுக்கும் வாய்ப்பளிக்காமல் ஒதுக்கிவிட்டார்கள். இந்த நிலையில தற்போது கோவை வடக்கில் போட்டியிடக்கூடிய வானதியை அண்ணாமலை அன்பு கூட்டம் புறக்கணித்தால் அவரது வெற்றி கேள்விக்குரியதாகிவிடும். அதனால அண்ணாமலையை சமாதானப்படுத்தக்கூடிய வேலைகள் நடந்து வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த நிலையில அண்ணாமலையின் பழைய வீடியோ ஒன்று இப்போது சமூக வலைதளங்கள்ல வைரலாக்கப்பட்டு வருகிறது. அந்த வீடியோவுல பாஜகவுக்காக பலர் உழைத்து உயிரிழந்துள்ளனர். ஒரு எம்எல்ஏ, எம்பி மற்றும் முதல்வர் பதவிக்காக நான் அரசியலுக்கு வரவில்லை. ஐபிஎஸ் பதவியை உதறிவிட்டு வந்துள்ளேன். டெல்லிக்கு மேலாளராக என்னால் வேலை பார்க்க முடியாது. நான் இருக்கும் வரை இப்படித்தான் இருப்பேன் என அண்ணாமலை பேசியிருப்பது தற்போதைய சூழலுக்கு பொருத்தமாகவே இருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அண்ணாமலையே தான் தேர்தலில் போட்டியிடாதது குறித்து பேசியிருக்காரு. அதுல நான் ஒரு தொகுதிக்குள் இந்த தேர்தலில் நான் போட்டியிட போவதில்லை என்பதை ஏற்கனவே எழுத்துப்பூர்வமாக கட்சி தலைமையிடம் தெரிவித்துவிட்டேன். அது மட்டுமல்ல, பாஜகவின் மத்திய குழு கூட்டத்திலும் இதனை நான் உறுதிப்படுத்தி இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. குறிப்பாக பார்த்தோம் என்றால் கோவை தொகுதியில் அவர் போட்டியிடக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அது குறித்தும் அவர் பேசியிருக்காரு. கோவையில் வானதி சீனிவாசன் போட்டியிடுவதுதான் முறை, நான் எந்த தொகுதியையும் கேட்டு பெறவில்லை என்று அவர் தெரிவிச்சிருக்காரு. இதன் மூலம் தொகுதிகளுக்காகவோ இல்ல பதவிகளுக்காகவோ தான் கட்சிக்குள் நெருக்கடி கொடுக்கவில்லை என்பதை அவர் சூசகமாக உணர்த்தியிருக்காரு. தேர்தலில் போட்டியிடாததற்கான காரணத்தை பட்டியலிட்ட அண்ணாமலை தனது தற்போதைய இலக்கு என்ன என்பதையும் குறிப்பிட்டிருக்காரு. சட்டமன்ற தேர்தலில் வரக்கூடிய 23ஆம் தேதி வரை தமிழகம் முழுவதும் தீவிர பிரச்சாரம் செய்து கட்சிக்கு வலு சேர்ப்பதுதான் தற்போதைய என்னுடைய முதன்மையான பணி என்றும், காலம் இன்னும் இருக்கிறது, காட்சிகள் மாறும், நிறைய தேர்தல்கள் வரத்தான் போகிறது அப்படின்னும், மேலும் தேர்தலில் போட்டியிடாதது குறித்த முழுமையான விளக்கங்களை மே மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு விரிவாக பேசலாம் அப்படின்னு அவர் கூறியிருப்பது அரசியல் வட்டாரத்துல பெரும் எதிர்பார்ப்பை கிளப்பியுள்ளது. இது பற்றி நீங்கள் நினைக்கும் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு.